தமிழாக்கள் வணக்கம். ஸோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை வந்து லைவ்ல சந்திக்கிறேன். ஸோ என்னென்னு சொன்னால் எந்த ஒரு வீடியோ ஒன்று நான் ஒரு ஏற்பாட்டம் செய்த வந்து ஒரு வீடியோ ஒன்று சொல்லி மிக வைரலாக பரவிக்கின்றிருக்கு. இதை வந்து எல்லா மொழிக்காரும் என்ன நான் வந்து எங்கே போனாலும் என்னை கூப்பிட்டு எல்லாம் கேட்கணும். அந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணது காரணம் வந்து அதுக்கு பின்னால் ஒரு வழி இருக்குது. எனக்கு பேமெண்ட் பண்ணப்பட இல்லை, அதனால நான் அந்த செய்தேன். அந்த என்னன்னு சொன்னால் ஏன் நான் செய்தேன்னு சொன்னால் இனி அந்த கொம்பனியில் வந்து எங்களோட சமுதாய மக்கள் வந்து போய் சேரக்கூடாது. என்னென்னு சொன்னால் அது ஒரு இப்போ என்னென்னு சொன்னால் ரக்கிங் என்ற தொழில் வந்து ஏன் தெரிவு செய்யணும்னு சொன்னால் களவுக்கும் கொள்ளையடிக்கிறதும் அரசாங்கத்துக்கிட்ட கொள்ளையடிக்கிறதும் டிரைவர்கிட்ட கொள்ளையடிக்கிறதும் இப்படி களவுக்காண்டி தான் அந்த தொழிலை தெரிவு செய்யணும். முதலாளிமார் அதில் வந்து இந்த இந்தியன் கம்யூனிட்டி என்ற அந்த பஞ்சாபும் குஜராத் கம்யூனிட்டி என்றவர்கள் வந்து என்னென்னு சொன்னால் கொள்ளை அடிக்கிறதுக்கு ஈவன் எங்கடாக்களும் தான் இல்லைன்னு சொல்லி எங்கடாக்கள் எங்கள்கிட்ட கொள்ளை அடிக்கணும், அது உண்மை இருக்கு. இதை தெரிவு செய்கிறது வந்து என்னத்துக்குன்னு சொன்னால் அவர்கள் வந்து ஏழை எளியவர்கிட்ட வந்து ஏழை எளிய ஆக்களிட வந்து கொள்ளை அடிக்கிறாங்க. ஸோ நாங்கள் எங்களோட சமுதாயம் இதில் விழிப்பாக இருக்கணும். நாங்கள் வந்து பேரோலுக்கு வேலை செய்யறதில்லை. இந்த ரக்கிங் கம்யூனிட்டி வந்து பேரோலுக்கு வேலை செய்யற எல்லாருமே வந்து கோஆபரேஷனுக்கு வேலை செய்யறாங்க. ஸோ அதில் கிணக்கு சட்ட சிக்கல்கள் இருக்கு. அந்த சட்ட சிக்கலை நுணுக்கமாக வந்து நாங்கள் பாவிக்கணும். ஸோ இந்த ரக்கிங் தொழிலை வந்து இந்த ஒரு கம்யூனிட்டி, இந்த ஏசியன் கம்யூனிட்டி தெரிவு செய்கிற காரணம் வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கும் அரசாங்கத்தை கொள்ளை அடிக்கிறதுக்கும் அரசாங்கத்தில் ஏமாற்றி பணங்களை எடுக்கிறதுக்கும் டிரைவர் மேலே ஏமாத்துறதுக்கும் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் கூட்டம் வழிகட்டு சித்தியான அவதானமாக இருக்கணும், கடும் புடியாக இருக்கணும். இந்த டிரைவர் மேலே அவங்கள புடியாக இல்லை அடிச்சு வந்து இந்த கம்யூனிட்டியை வந்து இந்த ஏசியன் கம்யூனிட்டி வந்து கேடு கட்ட கம்யூனிட்டி. அவங்கள ஒரு காலத்தில் வந்து கனடா வந்து வெள்ளை இனத்தவர்கிட்ட இருந்தது. பட் இன்றைக்கு வந்து இந்த ஏசியன் கேடு கட்ட கம்யூனிட்டிகிட்டே வந்துட்டு அந்த ஒன்டாரியோ டொரண்டோ என்ற பிரண்டன் மிஸ்ஸாக் அந்த ஏரியா வந்து இந்த ஏசியன் கேடு கட்ட கம்யூனிட்டியே வந்துட்டு நான் எங்கடாக்களையும் சேர்த்து நான் சொல்கிறேன். எங்கடாக்களும் இனியில கேடு கட்ட கள்ளர் காடர் எல்லாம் இருக்கிறாங்க. எங்கடாக்களுங்க கொள்ளை அடிக்கிறதும் அடை இப்படி கொள்ளை அடிச்சு உங்களோட மனுஷன் மேலே கொண்டு போட்டு என்னடா காண போறீங்க எனக்கு என்ன தெரியல. என்னன்னு விளங்கல. இந்த ரக்கிங் தொழில் அவங்களுக்கு கேடு கட்ட அவங்களுக்கு தெரிவு செய்யறதுக்கான தாங்கள் கொள்ளை அடிக்கிற அடுத்தவன் பயத்தை அடிக்கா வாழுங்க, முதல்ல ஆழப்பழகுங்க. என்ன அடுத்தவன் பயத்தில் நீங்கள் அடிச்சு வாழ பழகினீங்கன்னு சொன்னால் அது அவங்களோட புள்ள விட்டியும் கூடாது, அவங்களோட மனுஷ வேறையும் கூடாது. அப்படியான வாழ்க்கையை வாழாதீங்கடா. அப்படி வாழ்ற விட போய் நாங்கள் சாங்கடா. சரியோ? ஸோ நான் இந்த கம்பெனிக்கு எதிராக நம்ம ஆட் பண்ண செய்த காரணம் வந்து எங்களோட சமுதாயம் வந்து பேன்ஸ் ரக்கிங் இந்த கம்பெனியில் போய் ஒரு நாள் சேரக்கூடாது. பேன்ஸ் ரக்கிங்னு சொல்றது வந்து பெரிய ஒரு மாபியா ஸ்கேமர். அவங்கள வந்து ஒரு புதிய ஒரு பிளானிங்கை வந்து எல்லா டிரைவரையும் வந்து ஸ்கேம் பண்ணி கண்டுக்கிறாங்க. என்ன மட்டும் இல்லை, நான் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, இதுலேருந்து எப்படி வெளியே வர, இந்த காசு எப்படி போடுறது, எப்படி சட்ட சிக்கலில் வெளியே வர இல்லை நமக்கு நான் தெரியும். அதில் நான் வெளியே வருவேன், அதை பற்றி நான் கவலைப்படலை. பட் நான் அந்த வீடியோ மேக் பண்ணி அவங்களுக்கு பெரிய ப்ரெஷரை கொடுத்த காரணம் வந்து ஒரு மீடியா பப்ளிசிட்டி பண்ணி இந்த கம்பெனிக்கு வந்து டிரைவர்ஸை குறைக்கும். ஸோ எங்களோட சமுதாயம் வந்து ஒரு காலம் வந்து பேன்ஸ் ரக்கிங் இந்த இந்தியன் குஜராத் பம்பக்லாட் குஜராத் பீப்புள் இஸ் பம்பக்லாட். ஓகே, ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஒர்க் வித் தெம். வெரி கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்க. இந்தியன் கம்பெனிக்குள்ள வேலை செய்யுங்க. பிகாஸ் நாங்கள் வேலை செய்கிற கோஆப்ரேஷனில். ஸோ கோஆப்ரேஷனில் வந்து எங்களோட கோஆப்ரேஷனை வந்து லேபர் கோட் வந்து அக்செப்ட் பண்ணதில்லை. பட் நாங்கள் லேபர் கோட் அக்செப்ட் பண்ணாட்டு எங்கே போக வேண்டிய இடம் என்னன்னு சொன்னால் சிமோல் கோர்ட்டில் இவர்களுக்கு எதிரான கிளைம் பண்ணணும். பட் எப்படி தான் கிளைம் பண்ணாலும் இந்த ஏசியன் கம்யூனிட்டி என்ன செய்யுதுன்னு சொன்னால் இப்படியான கம்பெனியில் திறந்து கொள்ளை அடிக்கிறக்கான்னு சொல்லி பேங்க்லஸ் வீக்கு போகிறதுக்கு அப்படியான ஒரு எண்ணக்கருவோட அந்த கம்பெனியில் ரன் பண்ணிக்கிட்டு ஸ்டியர் அவதானமாக இருக்கணும். எங்களோட கம்யூனிட்டி என்ன சொன்னால் நாங்கள் வந்து எங்களோட கம்யூனிட்டி வந்து கூட வந்து ரக்கிங் தொழிலை நாங்களும் ரக்கிங் தொழிலை சூஸ் பண்ணி நாங்களும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
ஸோ நாங்கள் வந்து என்னதான் கோஆப்ரேஷன் வேலை செய்யறோம், நாங்கள் தொழிலாளர்கள். ஆனால் எங்களை நடத்துகின்ற பெரும்பாலான கம்யூனிட்டிஸ் வந்து இந்தியன்ஸ். ஸோ வடக்கன் எஸ், பிகாஸ் நாட் எங்களோட தமிழ்நாடு நாங்கள் ஒரு இந்த தெலுங்கு ஹிந்தி இந்த அதிலும் சீக்கியர் தான் கூட கம்பெனியில் வச்சுக்கணும். த ஃபக்கிங் ஃப்ராட், எ ஃப்ராட். Singh is a fraud in Canada, in Brandon, Mississauga, whoever they come in common, I don't care. But Singh is a big fraud in rocking industry right now. So they don't pay the drivers, they are cheating in the government and everywhere, and also some Sri Lankan too. They cheat and bankruptcy. It's too much. So very carefully நாங்கள் ஒர்க் பண்ணணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். அந்த வீடியோ நான் பப்ளிசிட்டி பண்ணதாக அந்த கம்பெனிலேருந்து எங்கட ஆட்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு வரும். நான் என் பேமெண்ட் எடுத்துருவேன், அதில் மாட்டுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் இன்னொரு எங்கட அப்படிகள் போய் அதில் மாலாயுங்க பேண்ட் ஸ்லாக்கிங்ன்றது குஜராத்தி. இஸ் அ ஃபக்கின் குஜராத்தி. லுக் லைக் ஃபக்கின் மோடி. மேபி ஐ திங்க் நான் நினைக்கிறேன் மோடி இந்த ஃபக்கிங் காய். ஸோ இட்ஸ் அ ஃபக்கின் ஷீட்டர். The fucking very dumb guy, cheat guy, bands lucky. Please, any Tamilakal, Sri Lankan, please don't work bands lucky or bands transportation. They know how to escape the law. They know how to play, so they screw it your life very carefully. Thank you so much.